நமஸ்தே. இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வாத்தோட மதுரை மாநகர் தான் பார்க்க போகிறோம். மதுரை மாநகரின் சிறப்பு பற்றி ஆசிரியர் எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? முன்னுரை. மதுரையின் பெருமையை சிலப்பதிகாரமும் கூறுகிறது. பாண்டிய நாட்டு செந்தாமரை மலராகவும் அதில் வீற்றிருக்கும் திருமகள் மதுரை எனவும் ஒரு புலவர் கூறுகிறார். மதுரையை கடல், கடம்பவன, கன்னிபுரம், துவாத, சாந்ததலம், ஆலாவாய் எனவும் அழைக்கப்படுகிறது. மதுரையின் சிறப்புகள். பரஞ்சோதி முனிவர் பாடிய திருவிளையாடற் புராணத்தில் மதுரையின் சிறப்பை ஆசிரியர் விளக்குகிறார். மங்களம் நிறைந்த பாண்டிய நாடென்று நங்கைக்கு திருமுகம் மதுரை. தில்லையை தரிசித்தால் முக்தி, காசியில் இறந்ததால் முக்தி ஆனால் திருவளவாய் எனப்படும் மதுரை நம் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஜீவன் முக்தி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை வந்து இங்கே காசியில் இறந்தால் தான் இல்லை, நம்ம மதுரையில் இறந்தாலே நம்மளுக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கங்கை, யமுனை, கிருஷ்ணா, பாலாறு போன்ற நதிகளில் நீராடி பெறும் பயனை மதுரை நகரில் வாழும் அனைவரும் பெறுவர். மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூவகை சிறப்புகளை பெற்றது மதுரை. மூர்த்தினா அது சிறப்பு எல்லாமே, மூணுமே வந்து இந்த சிறப்பு மூணு இருக்குல்ல, தலம், தீர்த்தம் எல்லாமே வந்து இது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10 பாட்டில் ஒன்றாகிய மதுரை காஞ்சி என்னும் நூல் மதுரையின் சிறப்பை விளக்கப்பட்டுள்ளது. தெருக்களின் சிறப்பு. பல்வேறு மொழிகளை பேசும் மக்களை அங்காடி தெருக்களில் காணலாம். அங்காடினா மார்க்கெட். மதுரையில் கோயில்களில் நித்தம் நடைபெறும் விழாக்கள் முன்னிட்டு கட்டப்பட்ட தோரணங்கள் வீதி தோறும் அசைந்தாடுகின்றன. கடை தெருக்களில் நறுமணம் கமழும் பூக்களும் பூந்தட்டில் வைத்து சிலர் விற்பர். பல வகையான மாலைகளை சிலர் விற்பர். சிலர் வெற்றிலை, சிலர் பாக்கு, சுண்ணாம்பு விற்பர். சிலர் பொற்சுண்ணங்களை விற்பர். பெண்டீர் கணவருடன் குழந்தைகளுடனும் கோயிலுக்கு செல்வர் என்று நூலில் கூறப்பட்டுள்ளது. தொழில் வளம். மதுரை மாநகரில் சங்கிலியிலிருந்து வளையல் சிலர் செய்வர். அழகிய மணிகளுக்கு சிலர் துளையிடுவர். பொன்னை உரைத்து சிலர் மாற்று காண்பர். பூவும் புகையும் சிலர் விற்பர். சிலர் அழகான ஓவியங்களையும் வரைந்து கொண்டிருப்பர். மடிப்புடவைகளை சிலர் விற்பர். வளமான ஊரில் உள்ள பொருட்களை களவாடுவதற்கு பல திருடர்கள் இருந்தனர். அத்திருடர்களிடமிருந்து மக்களையும் அவரது உடைமைகளையும் காப்பாற்ற பல ஊர்காவலர்களும் இருந்தனர். திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை மதுரையின் வாயிலில் பகைவர்களை போருக்கு அழைப்பது போன்று மீன் கொடிகள் உயர்ந்து விளங்குகின்றன. வீரமிக்க பாண்டியருக்கு எதிரிகள் யாரும் இல்லாததால் அமைதியாக உள்ள மதுரையில் அங்காடி வீதிகளும் மாட மாளிகைகள் நிறைந்த தெருக்களும் உள்ளன. மதுரையின் மேற்கே திருப்பரங்குன்றம் அமைந்துள்ளது. முருகன் கோயில் இல்லையா? உலகமே பஞ்சத்தால் பாதித்தாலும் மதுரை வளமாக திகழும். உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களை விட மதுரை சிறப்பு மிக்கதாகும் என பரிபாடல் கூறுகிறது. மதுரையின் உள்ளமைப்பு இந்திரனது அணிகலன்கள் நிறைந்த பெட்டியை திறந்து வைத்தது போன்றதாகும். சிலப்பதிகாரம். 4 வகை பொன்னை விற்பனை செய்யும் கடை தெரு, நெய்யப்பட்ட துணிகள் நிறைந்த அறுவை வீதி, கூல வீதி ஆகிய பல தெருக்கள் மதுரையில் இருந்தன என சிலப்பதிகாரம் கூறுகிறது. மூர்த்தி நாயனார் வரலாறு. சிவனது திருவடிகளையே தமது துணையென வாழ்ந்த மூர்த்தி நாயனார் வாழ்வில் நடந்த துன்பங்களை போக்க அவர் சிவபெருமானிடம் முறையிட்டது. இறைவன் அவரது பக்தியை ஏற்று அவரை மதுரை எம்பத்தின் அரசராக யானையின் மீது மாலை அணிவித்து தேர்வு செய்தது ஆகியவை மதுரையில் நடந்த வரலாறு ஆகும். முடிவுரை. இவ்வாறாக இப்பாடத்தில் மதுரை மாநகரின் சிறப்பை பல்வேறு புத்தகங்கள் வாயிலாக ஆசிரியர் சிறப்பாக எழுதியுள்ளார். தமிழ் இலக்கியங்களில் மதுரை வளம் மிக சிறப்பாக விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக வந்து எல்லா புக்கில் இருக்க மதுரையோட சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த இதில். நெக்ஸ்ட்டு காவிரி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தன்யவாத்.